ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சுதந்திர தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு கிரகநிலைகள் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இது ஒரு அதிசய நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. இதில் நேரில் எல்லா கிரகங்களும் ஒரு சேர இருக்கு அப்படிங்கும்போதே ஒரு ரொம்ப அந்த கிரக மண்டலத்தில் அதிசயங்கள் நிகழக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கோம். அதுவும் இப்போ சமீப காலத்தில் இயற்கை பேரிடர்கள் நிறையா வரும் வரும் வரும்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும்போது இன்னும் இயற்கை பேரிடர்கள் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் மோர். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் மற்றும் பதற்றங்கள் நீங்கும். இன்று பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் கிடைக்கும். சுதந்திர தினமான இன்று சனிக்கிழமை நிறைய பேருக்கு அநேகம் பேருக்கு இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் லீவு. ஸோ நல்ல ஒரு ஆலய வழிபாடோ அன்னதானங்கள் செய்வது, அநாதை இல்லங்களுக்கு சென்று பிள்ளைகளுக்கு உணவளிப்பது 7:30 சனிக்கு ஒரு நல்ல பரிகாரமாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதனுடன் சேர்ந்த சந்திர பகவான் சஞ்சாரம் இருப்பதனால் ரிஷபராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய நாளில் காலை வேளை உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் ராசிநாதன் புதன் குருவுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும். இன்று சனிக்கிழமை கருடனை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீரும். உறவினர்களின் வருகை மனதிற்கு அமைதியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. பெரியவர்களினுடைய ஆசியையும் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் இன்றைய நாளில் வியாபாரங்கள் நல்ல ஒரு அதிகரிப்பு தரக்கூடியதாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது இன்று அனுகூலமாக அமைகிறார். சனிக்கிழமையான இன்று யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் ஏற்ற சிம்மராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல ஒரு பரிகாரமாகும். மேலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைக்கு இன்று விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இன்று மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் போகலாம். 6ஆம் இடத்தில் சனி பகவானும் 10ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு சற்று வேலை இடத்தில் மனதில் குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இன்று சனிக்கிழமை இந்த சுதந்திர நாளில் ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை திரும்ப பெறலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை செய்வதனால் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களுக்கும் இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மனதில் ஒரு விதமான சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்தாலும் பின்னர் அது நல்ல ஒரு மாற்றத்தை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் புதனும் குருவும் சஞ்சாரம் செய்வது இன்று மனதிற்கு திருப்தியான நாள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு போன்ற நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
உடன்பிறப்புகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலை ஏற்படும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலையில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சுப செய்திகள் வரும். இன்று சுப செலவுகளும் காத்திருக்கிறது. சந்திரன் 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். 7இல் செவ்வாய், 8இல் சூரியன், 9இல் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சன். தனுசு ராசி நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம். இப்படி பாப கிரகங்கள் சூழ அமைந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்று நவகிரக வழிபாடுகளை செய்வதனால் கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். இன்று 8ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் தாய் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன கவலைகள், தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது போன்ற வகைராலில் இன்று நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கிர பகவானுடன். இன்று மனப்போராட்டங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு விதமான மன அழுத்தத்திலிருந்து வெளிவரலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். மேலும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் குடும்பத்தில். சனிக்கிழமையான இன்று நவகிரக வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும். 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் மீனராசி அன்பர்கள் இன்று பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரித்துக் கொள்ளலாம். நவகிரக வழிபாடுகள் செய்வதும் இன்று நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் சிறந்த பரிகாரமாகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். வியாபாரங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜோதிடத் துறையில் உங்களுக்கு இருந்த தடைகள் என்ன? அதை எப்படி கடந்து வந்தீர்கள்? கிரி கேட்குற கேள்வி வந்து சின்னதாக இருக்கலாம். இதுக்கு பதில்னு பார்த்தா நான் எவ்வளவோ பெருசு நான் சொல்லணும். அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் ஒரு பெண் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி எத்தனையோ பேர் விஷயம் தெரியுதோ தெரியலையோ யூடியூப் சேனலில் அவங்கவுங்க ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஐ கேன் பி ப்ரவுட் சேயிங் நம்ம வந்து கான்டெம்ப்ரரிஸாக இருந்திருக்கோம். அதுவும் நிறைய ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் சேனலில் பேசும்பொழுது அதை எதுக்கிறதுக்கும் சேனல்லையே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்கள் வந்து அவங்க செய்த முயற்சிகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாலேஜை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நாலேஜை ஷேர் பண்ணும்போது அடுத்தவங்க அதனால எவ்வளோ அவங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஜோதிடம் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், எல்லாருமே நம்மள்ட்ட தான் வரணும் அப்படிங்கிற கருத்துகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது, விச் இஸ் வெரி ராங். இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே நம்ம எடுக்கக்கூடிய துறைக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கும் உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டிகேட் இருந்திருக்கேன். 2010 நான் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நான் 2026 சங்கரா டிவியில் ஒரு சுபதினம் பண்ணுறேன். இத்தனை பேருக்கு நான் கவுன்சிலிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ரியலி ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். கஷ்டங்கள் நிறைய இருந்தது. ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சங்கரா டிவிலெலாம் வந்து பேசுறது, சங்கரா டிவி பார்க்குறோம் காத்தால உங்கள் நிகழ்ச்சியை பார்க்காம நான் காஃபி கூட குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை வயதானவர்கள் தெரியுமா? எல்லாருமே எனக்கு அம்மா ஸ்டேஜ் தான் அவங்கெல்லாம். அவங்க எனக்கு வந்து ஒரு குருவாக ஏற்றுண்டு பண்ணுறது அப்படிங்கிறது சங்கரா டிவியோட பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு சங்கரா டிவி. அண்ட் இந்த சுபதினத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னே தெரியாது கிரி. இங்கே வந்து ராசி பலன் நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்ன கேள்வின்னே தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டதை ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த சுதந்திர தினத்தில்
எல்லாரும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைய கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. அண்ட் சுபதினத்துல சொல்லக்கூடிய பரிகாரங்களை நான் செஞ்சேன் அப்படிங்கிற சொல்றீங்க பார்த்தீங்களா? ஸோ இத கன்டினியூஸா இந்த சுபதினம் பாருங்க. எல்லாருக்குமே இறைவனின் அனுகிரகத்துல இந்த நாள் நல்ல சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.